ஓகேவா பிரதர்? ஸ்டார்ட் பண்ணலாமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவனுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்போடு கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களுடன் அடியேன் சார்ந்திருக்கிற சபை பரிசுத்தவான்களின் அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம கடந்த முறை 4வது அத்தியாயம் ஆசரிப்பு கூடாரத்தில் காப்பர் ஆல்டர் தாமிர பலிபீடம் எனக்கூடிய தலைப்பின் கீழாக ஒரு முன்னுரை பார்த்துருந்தோம், ஒரு அறிமுக உரை அங்கே பார்த்துருந்தோம். அந்த ஒரு பாடத்தில் இந்த பலிபீடத்தினுடைய சாராம்சம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நம்ம அங்கே பார்த்துருந்தோம். ஆதார வசனமாக வாசித்து நம்ம தொடங்குவோம். யாத்ராகமம் 27 முதல் 3 வசனங்கள். 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமான சீத்திம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாய் இருப்பதாக. அதன் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோடு ஏகமாய் இருக்க வேண்டும். அதை தாமிர தகட்டால் மூட வேண்டும். அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துறடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக. அதன் பனிமுட்டுக்களை எல்லாம் தாமிரத்தால் பண்ணுவாயாக. வெரி குட் சிஸ்டர், திருத்தம் செய்து படித்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்போ வெண்கலம் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு ராங். நெக்கோசேத் எனக்கூடிய எபிரேய வார்த்தை பித்தளை, வெண்கலம், செம்பு இப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு செம்பு தான் அப்படின்றதுக்கு நம்ம உபாகமத்தில் ஆதி ஆகமத்திலலாம் ப்ரூவ் பண்ணோம் வசனத்தை வச்சு. தூபால் காயின் என்பவர் தான் செம்பை முதலாக கண்டுபிடித்தவர். அந்த செம்புன்னு வரக்கூடிய நெக்கோசேத் எனக்கூடிய வார்த்தைகளுக்கு ஆங்கிலத்தில் பிராஸ், பிரான்ஸ், காப்பர் அப்படின்னு மொழிபெயர்த்துட்டனால பித்தளை, வெண்கலம், செம்புன்னு கலந்துருச்சு. கலப்பட உலோகங்களுக்கு பைபிளில் அனுமதி இல்லை, தேவன் அதை பயன்படுத்தலைங்கிறத சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க. தங்கம், வெள்ளி, காப்பர் போன்ற இயற்கையாக மண்ணிலிருந்தோ கற்களிலிருந்தோ வெட்டி எடுக்கக்கூடிய உலோகங்கள் மாத்திரமே தேவன் பயன்படுத்தியிருக்கிறார். இயற்கை ஒரிஜினாலிட்டியிலிருந்து சுத்தமான நிழலான ஆவிக்குரிய அர்த்தங்களையும் தேவன் வச்சிருக்கிறார். இப்போ தங்கம் தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு நிழல், தங்கத்தின் சாயல் காப்பர், தங்கத்தை போன்ற சாயல் இருக்கும். அப்போ பரிபூரண மனிதனை தேவன் எப்படி படைச்சார் என்பதை காப்பர் நமக்கு இங்கே குறிக்குது. சித்தி மரம் பார்த்தோம், மாம்சத்தில் கிறிஸ்து வெளிப்பட்ட விதம். அழிவுக்குரிய சரீரத்தில் இருந்து தான் ஒரு ரேன்சம் கொடுத்தாரே தவிர அழியாமையிலையோ தெய்வீக அவதாரமாகவோ ஒரு தூதனாகவோ அவர் பூமிக்கு வரல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருந்தார் என்பதை மரமும், காப்பர் அவர் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனோடு உறவில் இருந்த ஒரு நீதிமானுக்குரிய நிலை. இன்னொரு விதத்தில் காப்பர் என்ன சொல்லலாம், நீதிமானுக்குரிய நிலை. செந்நிறமாக இருக்கும். ஆதாமை சிருஷ்டிக்கும் போது சிகப்பாக இருந்தாருங்கிற மீனிங் தான் அடாமா அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய பொருளே செம்மன், செந்நிறமான மேனியை உடையவன் ஆதி மனிதன். அப்போ அந்த சிகப்பை காப்பர் அப்படியே மேட்ச் பண்ணுது பாருங்கள் அந்த தோற்றத்தில், அந்த சாயல், அந்த ரூபம். அப்போ உள்ள நுழைஞ்ச உடனடியாக கண்ணுக்கு தென்படுறது சித்தி மரம், அதால் செய்யப்பட்ட பலிபீடம். ஆனால் மூடப்பட்டிருக்கும், காப்பரில் கவர் பண்ணப்பட்டிருக்கும். ரீசன் என்ன நம்ம பார்க்குறோம், ரெண்டுமே பரிபூரண நீதிமானுக்குரிய நிலையை குறித்தாலும் வெப்பம் தாங்கணும். ராப்பகலாக நெருப்பெறியக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால, தகனங்களை கொளுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால மரம் மாத்திரம் ஒரு மீனிங்காக தேவன் அங்கே வைக்காம 2 பொருளை ஏன் வச்சார்னா, நேரடியான அதில் ஒரு நன்மை, அதிகப்படியான செல்சியஸ் வெப்பம் தாங்கக்கூடியது காப்பர். அதனால தான் வயரிங் சம்மந்தப்பட்ட எல்லா இடங்கள்லையும் உள்ள என்ன இருக்குது, இரும்புலையோ வெள்ளிலையோ வைக்கிறதில்ல. வயரில் எல்லாமே என்ன தான் இருக்குது, காப்பர் கம்பிகள். ஏன், அதிகப்படியான வெப்பம் தாங்கக்கூடியது. அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, உள்ள நுழைந்த உடனடியாக ஒருவருக்கு தரிசனமாகக்கூடிய இந்த ஒரு பலிபீடம், நானே வழி என்று ஆண்டவர் உரைத்த அந்த வார்த்தைக்கு இசைவாக, அதுக்கப்புறம் தான் சத்தியம், ஜீவன். பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்துக்கு ஒருத்தர் நெருங்கும்போது
ஆண்டவர் இயேசுவை இல்லாமல் போக முடியாது. அதை எப்படி அசம்பிள் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம பார்க்குறோம். சல்லடை சென்டரில் வர்ற மாதிரி தனி கூடாக இருக்கும், பாடி தனியாக இருக்கும், அது போலாக இருக்கும். அதை தூக்கி இப்படி என்ன பண்ணுவாங்க, சொருகும் போது இந்த வளையம் வெளியில் வந்துருப்பாருங்க. இந்த சல்லடையில் கொடுக்கப்பட்ட வளையம் வெளியில் வந்து அந்த கூடு அப்படியே ஃபிட் ஆகிடும். அந்த ராட் கொடுத்து தூக்கிட்டு போகும்போது அந்த சல்லடையை தான் தூக்குறாங்க, பாடி சேர்ந்து என்ன பண்ணிடும், வந்துடும். ரொம்ப டெக்னிக்கலாக தான் தேவன் அருமையான ஞானத்தில் பண்ண சொல்லியிருக்கிறார் பாரு. சரியான தோற்றம் இதுதான். அந்த காப்பர் அதனுடைய நிறம் சரியான தன்மை இப்படி தான் இருக்கும். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அங்கே பார்த்தோம், நிறைய விஷயங்கள் அங்கே கண்டுபிடிச்சோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் இன்றைக்கு நாமளும் பலி செலுத்த முடியாது இல்லைங்களா? உலக மனுக்குலம் எல்லாருமே தேவனிடத்தில் நெருங்கி வர்றதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி என்று தேவன் அங்கே வைத்திருக்கிறார். இன்னும் உரிமையாக சொல்லும்போது இந்த வசனம் வாசிங்க, எபிரேயர் 13:10. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இந்த பலிபீடம் உலகத்திற்கே சொந்தம்தான். ஆதாமுடைய சந்ததியாக பிறந்துட்ட மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனுஷ ஜாதி எல்லாருக்குமே இது எனக்கான பலிபீடம் சொல்கிற உரிமை உண்டுனாலும் இப்போ இல்லை. இப்போ பவுல் என்ன மீனிங்கில் பேசுகிறாரு, சுவிசேஷ யுகத்தில் நமக்குன்னு ஒரு பலிபீடம் உண்டு, இதற்குரியவைகளை புசிக்கிறதுக்கு கூடாரத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு அதிகாரமே இல்லைன்ட்டார். அப்படின்னா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, மாம்சத்தில் பலிபீடத்தோடு நெருங்கி இருந்து அந்த கொம்புகளை தொட்டு பார்த்து பலியை செலுத்தி இரத்தத்தை பூசி நெருங்கி ராப்பகலாக காலை வெள்ளாட்டுக்கடாவனுடைய மாம்சத்தை தகனிச்சு போஜன பலிகளை செலுத்தி அங்கே உட்காந்து சாப்பிட்டாங்க பாருங்கள் லேவியர்களும் ஆசாரியர்களும். இது என்ன மீனிங்னு புரிஞ்சு சாப்பிடலை, என்ன மீனிங்னு புரிஞ்சு தகனத்தை அவங்க கொளுத்தலை. ஏன் ஒரு மிருகம் சாகுது, இந்த காலையும் வெள்ளாட்டுக்கடாவும் சாவதன் மூலமாக தேவன் நமக்கு என்ன வச்சுருக்காரு அப்படிலாம் அவங்க யோசிக்கல. செய்ய சொல்கிறாரு, செய்கிறாங்க. 1000 ஆடு மாட ரத்தம் சிந்த சொன்னாலும் சிந்துக்கிட்டே இருப்பாங்க, வெட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க, ஈவிரக்கமே இல்லாமல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, பலி செலுத்திட்டு இருப்பாங்க. இப்போ உட்கரத்தை அறிய ஒருவரும் முற்படலை. அப்போ உண்மையான பலிபீடம் அவர்கள் முன்னாடி வந்து நின்று எது முக்கியம், காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோன்னு அவங்கள பார்த்து கேட்டார். ஞாபகம் இருக்குங்களா? பரிசேயர்களிடத்துல, மர்திகேடரே குருடரே எது முக்கியம், காணிக்கையா காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமான்னு என்ன மீனிங்கில் கேட்டார்னா, நீங்கள்லாம் காணிக்கையை இரத்த பலியை பெருசாக நினைக்கிறீங்க, போஜன பலியை பெருசாக நினைக்கிறீங்க, ஆடு மாடனுடைய தகனத்தை பெருசாக நினைக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் பரிசுத்தப்படுத்தினதே நான் தான் அந்த பலிபீடம். என்ன நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலையான்னு கேட்டார். யாருமே கண்டுபிடிக்கல. இப்போ பவுல் என்ன மீனிங்கில் பேசுகிறார்னா, நாம் புரிஞ்சுக்கிட்ட இந்த பலிபீடத்தை யூதர்கள் புரிஞ்சுக்கல, ஒரு சிலர் தவிர. 12 அப்போஸ்தலர்கள் அவரை விசுவாசித்த ஒரு 70 பேர், மறைமுகமாக அவரை விசுவாசித்த ஒரு சின்ன கூட்டம் தவிர பெரும்பான்மையான யூதர்களுடைய இருதயம் இந்நாள் வரைக்கும் கடினப்பட்டிருக்கு. அந்த பலிபீடத்தில் உள்ளவைகளை நேரடியாக அவங்களால புசிக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவிக்குரிய அடையாள அர்த்தங்களை கண்டறிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக சுவிசேஷ யுகத்தில் நமக்கு ஒரு மீட்பு உண்டு, நமது பலியையும் அவர் மூலமாக கொண்டு போய் சேர்க்கலாம், இதில் அடிஷ்னலாக நமக்கு பாவ நிவாரண பலியில் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாருங்கிற இந்த சீக்ரெட் வந்து யூதர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. அதை தான் சொல்கிறாரு, நமக்குன்னு ஒரு பலிபீடம் உண்டுனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிற பலி செலுத்தும் வாய்ப்பு. ஆல்ரெடி பலிபீடம் ரெடி ஆகிடுச்சு, மீட்கும் பொருள் கொடுத்துட்ட கிறிஸ்து. அந்த பலிபீடத்தின் மேலே பலியை ஏறெடுக்கக்கூடிய வாய்ப்பு நிழலான ஆசாரியர்களுக்கு வெறும் மாம்சமும் அப்பமுமா இருந்துச்சு. நமக்கு அப்படி இல்லை, நிஜமாக நம்மை பலி செலுத்தக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வாய்ப்பு. நம்மளுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குற ஒரு சான்ஸை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதை அவங்க அறியலைங்கிறத தான் சொல்கிறாரு. அதிகாரம் இல்லாமல் ஏன் போச்சு அப்படின்னா, வந்த அருமையான பரம அழைப்பின் வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் கடந்த முறை நம்ம பார்த்தோம். அப்போ பலிபீடம் 2 விதமான நோக்கத்துக்கு ஆயத்தமாக்கப்படுது. ஒன்று, சுவிசேஷ யுக பரிசுத்தவான்களை சுத்திகரித்து இவர்களது பலியை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக ரெடி பண்ண கர்த்தர் இயேசு மூலமாக கொண்டு போய் சேர்க்குது. 2, முழு மனுக்குலத்தையும் ராஜ்யத்தில் உயிரடைய செய்து
குமாரனை விசுவாசிக்க செய்து அவர் மரணத்தினால தான் நமக்கு மீட்பு என்கின்ற செய்தியை கேட்க செய்து தேவனோடு ஒப்புரவாக்குவதற்கு தயாராகுது. ஸோ பலிபீடம் தயாராகிற நோக்கம் 2, ஆவிக்குரிய பலிபீடத்தை பற்றி சொல்கிறோம். இந்த 2 விதமான நோக்கத்தை தான் இன்றைய நாளில் நம்ம பாடமாக பார்க்க போகிறோம். பலிபீடத்தினுடைய 2 விதமான நோக்கம் இருக்கு. முழு மனுக்குலத்தின் பயன்பாட்டுக்கும் பலிபீடம் ரெடி ஆகுது, பரிசுத்தவான்களுடைய பயன்பாட்டுக்கும் ரெடி ஆகுது. அதை விசேஷமாக இந்த 2 நோக்கத்திற்காக தேவன் உருவாக்கினாலும் 2 விதமாக தேவன் அபிஷேகம் பண்ணினார். இந்த பலிபீடத்தை தேவன் 2 விதமாக அபிஷேகம் பண்ணாரு. இன்னைக்கான பாடத்தினுடைய ஒரு உப தலைப்பு கூட பலிபீடத்தினுடைய பிரதிஷ்டை. பலிபீடம் ரெடி ஆயிடுச்சு, பலிபீடத்தினுடைய பிரதிஷ்டைனா இன்னொரு மாற்று வார்த்தை அபிஷேகம் செய்தல் அல்லது ஆயத்தம் செய்தல்னு சொல்லலாம் இல்லைங்களா. பிரதிஷ்டைங்கிற வார்த்தை சுத்தமான தமிழ்னு கூட சொல்ல முடியாது. பிரதிஷ்டை என்பது சமஸ்கிருத வார்த்தை. அப்போ அந்த பிரதிஷ்டைக்கு சரியான வார்த்தை ஆயத்தமாக்கப்படுதல், தகுதியாக்குதல், அபிஷேகித்தல் இப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ உலகத்தின் பயன்பாடுக்காக ராஜ்யத்தில் ரெடி ஆகும், சுவிசேஷகத்தில் நமக்காக ரெடி ஆகுது. இந்த உயரிய நோக்கத்திற்கான பலிபீடத்தை தேவன் எங்க அபிஷேகம் பண்ணார், எப்படி அபிஷேகம் பண்ணார்? தேவன் 2 விதமாக அபிஷேகம் பண்ணார் இந்த பலிபீடத்தை. அந்த 2 விதமான அபிஷேகம் எப்பொழுது எங்க என்று நம்ம பார்க்கும்போது, முதலாவது பலிபீடம் அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா காளை அதனுடைய இரத்தத்தினால், இளங்காளையினுடைய இரத்தத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டுச்சு. முதலாவது வசனம் வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமுட்டுக்களையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும். பொதுவாக அபிஷேக தைலத்தினால முழு ஆசரிப்பு கூடாரமும் ஆக்கப்பட்டது. இது இரத்த பலிகள் இன்னும் வரல, பாவ நிவாரணங்களை செலுத்தலை. கூடாரம் ரெடியான உடனடியாக அபிஷேக தைலத்தை கொண்டு முழு வாசஸ்தலம்னா அதில் என்னென்னலாம் வரும்? குத்துவிளக்கு, மேஜை, தூபபீடம், உடன்படிக்கை பெட்டி, தண்ணீர் தொட்டி, பலிபீடம், பனிமுட்டுக்கள், மரங்கள், தூண்கள், பலகைகள், பாதங்கள்னு A to Z எல்லாத்தையுமே இப்படி தெளித்து அபிஷேக தைலத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணி, இது பிரதிஷ்டையினுடைய முதல் விஷயம். விசேஷமாக இந்த பிரதிஷ்டையில் செப்பரேட்டாக சொல்கிறார் பாருங்க வசனம், அடுத்த வசனம் 10. தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது அது மகா பரிசுத்தமான பலிபீடமாயிருக்கும். எந்த பொருளுக்கும் தனிச்சு சொல்லாமல் இந்த வசனத்தில் பொதுவான வாசஸ்தலத்தை அபிஷேகம் பண்ணுங்கன்னு முடிச்சிருக்கலாம்ல. ஆனால் ஏன் இந்த இடத்துல தகன பலிபீடத்தை பிரிக்கிறார் கவனிச்சிங்களா? அப்போ அது தகன பலிபீடம் ஒரு விசேஷமானது என்பதை இதில் நமக்கு சுட்டி காண்பிக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அப்போ அன்பானவர்களே, ஆசரிப்பு கூடாரத்தில் தகன பலிபீடத்திற்கு அப்புறம் உடன்படிக்கை பெட்டி, குத்துவிளக்கு, மேஜையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான பொருளாக இருந்தாலும் தகன பலிபீடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியை குறிக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறதுனால இதற்கு அப்புறம்தான் மற்ற எல்லா அர்த்தங்களுமே, மற்ற எல்லா பனிமுட்டுக்களுடைய கனமும் மரியாதையும் எதன் மூலம், எதற்காக அப்படின்னா பலிபீடத்தை தாண்டி தான், பலிபீடத்தினுடைய முக்கியத்துவத்தை கடந்து தான் மற்ற உயரிய பொருட்களாக இருந்துட்டாலும், தங்கத்தில் இருந்தாலும் வெள்ளியில் இருந்தாலும் இந்த காப்பர் பலிபீடம் தான் எல்லாத்தையும் விலைக்கு வாங்குது. இந்த பலிபீடத்தினுடைய சுத்திகரிப்பு, அதனுடைய தகுதி உருவாக்கப்பட்ட பின்பு தான் முழு வாசஸ்தலமும் சுத்திகரிக்கப்படுது. அதான் இந்த வசனத்தில் சொல்றார், தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது அது மகா பரிசுத்தமாக இருக்கும்னா. மற்ற எல்லா பனிமுட்டுகளையும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பலிபீடத்தை விசேஷமாக அபிஷேகம் பண்ணிடுங்க. அதனுடைய தட்டு முட்டு ஜாமான்லாம் எல்லாம் காப்பரில் இருக்கும். அதோட புழங்கக்கூடிய கத்திரிக்கோல், பாத்திரம், சின்ன சின்ன சுத்தியல்கள், சம்பட்டிகள், சின்ன சின்ன தட்டு மூட்டை எல்லாமே அதனுடைய இசைவாக இருக்கும். இது எல்லாவற்றையும் அபிஷேகம் பண்ணணும். யாரை கொண்டு, யாரிடம் இந்த அபிஷேகம் செய்ய சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மோசே கிட்ட சொல்கிறாரு இல்லைங்களா? 40ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். கர்த்தர் மோசேயை
நோக்கி அப்படி தான் இந்த வசன பகுதியை ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம எங்கே இருந்து தொடங்கலாம் அப்படின்னா, மோசே யாருக்கு நிழல் அப்படின்னு கேட்டால், பொதுவாக மோசே அடையாளப்படுத்தும் ஆவிக்குரிய நிழல் யாரை குறித்தது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பரவாயில்லையே, எல்லாம் தெளிவாக கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. ஏன் யாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லலை? இந்த இடத்துல பலிபீடம் கிறிஸ்து, அந்த பாயிண்டில் சொல்லணும். நீங்கள் சொன்ன பதில் கரெக்டு. ஆசாரியன் கிறிஸ்துவை குறிக்கிறாருங்கிறதும் ஒரு ஓகே. பட் இந்த இடத்துல பலிபீடம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு பார்க்குறோம். இப்போ பலிபீடத்தை அபிஷேகம் பண்ணுறது மோசே யாரு? பலிபீடம் கிறிஸ்து. அப்போ மோசேயை கொண்டு இந்த பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்படுதுன்னா, கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு யாராக இருக்கணும்? தேவ தூதர்களால் முடியுமா? மனுஷர்களால் முடியுமா? இல்லைங்களா? வாசிக்கலாம் இந்த எக்ஸ்பிளைன் ரீப்ரிண்டுடைய ஆர்டிக்கலுடைய எக்ஸ்பிளைன். இந்த பலிபீடம் ஆசரிப்பு கூடாரத்தின், அதாவது வாசஸ்தலத்தின் பிரதிஷ்டையின் போது கர்த்தருக்கென்று முதலில் தனியாக பிரிக்கப்பட்டது. பரிசுத்த அபிஷேக தைலத்தினால் பிரதிஷ்டை நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர் பலிபீடமானது ஆசாரிய துவத்தாரால் பயன்படுத்தப்படும்படியாக பரிசுத்தப்படுத்தப்பட்டது. அது பாவ நிவாரண பலியின் இரத்தத்தை கொண்டு நிறைவேற்றப்பட்டது. பார்த்தீங்கன்னா இங்கே 2 விஷயத்தை சொல்றாரு. அபிஷேகம், பலிபீடம் 2 விதமான பொருளில் பண்ணப்பட்டதா. முதல்ல கர்த்தருக்கென்று தனியாக பிரிக்கப்பட்டதான். அப்படின்னா யார் இந்த இடத்துல? கர்த்தர் பிதாவாகிய தேவனுக்கென்று இந்த பலிபீடம் செப்பரேட்டாக பிரித்து எடுக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கு அபிஷேக தைலத்தில். 2வதாக ஆசாரியர்கள் பயன்படுத்தணும். அதற்காக ஒரு முறை பிரதிஷ்டை பண்ணப்பட்டுச்சு. பாவ நிவாரண பலியினுடைய காளையினுடைய இரத்தத்தினால். இது எதுக்குன்னு சொல்றாரு? ஆசாரியர்களின் பயன்பாட்டுக்கு. அதுக்கப்புறம் மனுக்குலம் எல்லாருமே ராஜ்யத்தில் பயன்படுத்துவாங்க. ஸோ 2 உபயோகம் இருக்கு. ஆசாரியர்கள் சுவிசேஷத்தில் பயன்படுத்துவாங்க, ராஜ்யத்தில் முழு மனுக்குலத்தாரும் இந்த பலிபீடத்தை பயன்படுத்துவாங்க. நான் பயன்படுத்துறதுல வித்தியாசம் இருக்கு. ஆசாரியர்கள் அதன் மேலே பலிகளை செலுத்துவாங்க. மனுக்குலத்தார் தங்களுடைய இருதய சமர்ப்பணத்தை பாவ அறிக்கையின் மூலமாக செலுத்துவாங்க. அவ்வளோதான். பலி செலுத்த மாட்டாங்க. சரீரங்களை பலி செலுத்துகிற வாய்ப்பு ராஜ்யத்தில் இருக்காது. ஆனால் 2வது பயன்பாடு ஆசாரியர்களுக்கும் மனுக்குலத்துக்கும்னு வச்சுக்கலாம். ஆனால் முதல் பயன்பாடு அபிஷேக தைலத்தில் அபிஷேகம் பண்ணப்படுறது தேவனுக்காகன்னு சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்காகன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த அபிஷேக தைலத்தினால் வரக்கூடிய பிரதிஷ்டை எதை குறிக்கும்? எப்போது? 2வது காளையினுடைய இரத்தத்தை கொண்டு பாவ நிவாரண பலியினுடைய இரத்தத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டது பலிபீடம். அது எப்போ, ஏன் அப்படிங்கிறத நம்ம ஆராயணும். மிச்சம் எக்ஸ்பிளைன் நீங்கள் அப்படியே வாசிக்கலாம். இவ்விரண்டு செயல்முறைகளும் இப்படியாக யெகோவாவை அடையாளப்படுத்தும் மோசேயினால் நிறைவேற்றப்பட்டதாக கவனிக்கப்பட்டிருக்கும். இவர் இந்த சுவிசேஷ யுகத்தில் தமக்கென்று ஒரு பலிபீடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். மகா பாவ நிவாரண பலியின் இரத்தத்தின் மூலமாக, அதாவது கிறிஸ்து இயேசுவின் ஈடுபலியின் மூலமாக நிஜமான ஆசாரிய துவத்தாரின் பயன்பாட்டிற்காக அதை பயன்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். கவனிச்சிங்களா? யெகோவா தேவனை மோசே அடையாளப்படுத்துகிறார்னு டைரக்டாக சொல்லிட்டார். புரியுதுங்களா? அப்போ மோசேயை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற நிழலாகவும் நம்ம பார்க்க முடியுது பல பகுதிகளில். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் காளை, ஆரோன், பலிபீடம் இப்படின்னு கிறிஸ்துவை குறித்த நிழல் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ பிதாவாகிய தேவனுடைய இடத்துக்கு யார் வருவாங்க? மோசே வந்துடுவார். இப்போது ஃப்ரெஷ்ஷாக உருவாகிற ஒரு பலிபீடம், இன்னும் அதன் மேலே ரத்தம் தெளிக்கலை, அதன் மேலே காளை, வெள்ளாட்டுக்கடை அவனுடைய ரத்தம் படலை, எந்த விதமான தகனங்களும் கொளுத்தலை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு பலிபீடத்தை அபிஷேக தைலத்தினால் யெகோவா தேவன் ஒரு முறை அபிஷேகம் பண்ணார். மோசேயினுடைய விரல் பிதாவாகிய தேவனை இந்த இடத்துல குறிக்குது. அவருடைய விரலால் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கு, தெளிவாகவே கொடுத்துருக்கிறார். 2வது தான் ஆசாரியர்களுடைய பயன்பாட்டுக்குன்னா அப்போ அங்கே ரத்தம் தெளிக்கணும். அப்போ முதலாவது அபிஷேக தைலத்தினால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது நிஜத்தில் எப்போ, எந்த நாட்களில் இது நடந்து முடிந்தது என்று நம்ம பார்க்கும்போது, உலக தோற்றத்திற்கு முன்னதாக. பலிபீடம் மரமாக இருக்குது, தாமிரமாக இருக்குது, ரத்தம் அதில் தெளிக்கப்படலை.
அபிஷேக தைலம் என்று சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? அபிஷேக தைலம் பழைய ஏற்பாட்டில் யார் யாரையெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க? ஆசாரியர்களையும் ராஜாக்களையும்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ராஜாவாகவும் ஒரு ஆசாரியனாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை டிசைட் பண்ணியிருந்தாரு பிதாவாகிய தேவன். அப்போ அபிஷேக தைலத்தினால் இந்த பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்படும் போது அங்கே இரத்தக்கரை இல்லை. அப்படின்னாலே இது எதை குறிக்குது? எந்த காலகட்டத்துக்கு முன்னாடி போகுது? கிறிஸ்துவுடைய முதலாம் வருகையா, அதற்கு முந்தைய காலகட்டமா? ஏன்னா பலிபீடத்தில் என்ன இல்லை? இரத்தக்கரைகளே இல்லை, பாடுகள் இல்லை, உபத்திரவம் இல்லை, நெருப்பு இல்லை, மிருகம் அங்கே என்ன ஆகலை, தகனம் ஆக்கப்படலை. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மையை ஆனால் அது காண்பிக்குது. ஆனால் இது எப்படின்னா, மரம் சரீரத்தை தான் குறிக்குது, காப்பர் அவருடைய பரிபூர்ண தன்மை தான் குறிக்குது. ஆனால் அவர் உலகத்திற்கு வராததற்கு முன்னதாகவே ஒரு பரிபூர்ண மனிதனாக இப்படி பூமிக்கு வருவார் என்பதை உலகத் தோற்றத்திற்கு முன்னதாக தேவன் நிர்ணயித்தார். அப்போ அந்த அபிஷேகம் என்பது மனுஷனாக இருந்த கிறிஸ்துவை மாத்திரமல்ல, லோகோஸாக இருந்த கிறிஸ்துவை தேவன் என்னென்ன ஊழியங்களுக்காக அபிஷேகம் பண்ணார், எப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணார் வாசிக்கலாம். கொலோசையர் 1:15 சில வசனங்களை படிக்கலாம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்போ இந்த அபிஷேக தைலத்தினுடைய பிரதிஷ்டையை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்னும் இரத்தக்கரை படல அந்த பலிபீடத்தில், அதுக்கு முன்னாடியே தன் குமாரன் மூலமாக சகலத்தையும் சிருஷ்டிக்க தேவன் திட்டம் பண்ணியிருந்தார். இவரை இல்லாமல் வேற எந்த கிரியேஷனும் நான் பண்ணுறதில்லைன்னு தேவன் வச்சிருந்தார். அதுதான் நம்ம இங்கே படிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. என்னென்னலாம் சிருஷ்டிக்கப்பட்டுச்சுன்னா, பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும், காணப்படுகிறவைகள்லாம் நம்ம பூமியில் பார்க்குறவைகள், காணப்படாதவைகள்னால் அண்ட சராசரத்தில் நம்ம கண்களுக்கு புலப்படாதவைகள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், தூதத்துவங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாம் அவருக்கு என்றும் அவரை கொண்டும். என்ன பியூட்டிஃபுல் வார்த்தை பாருங்க. அவரை வச்சு தான் படைச்சாரு அப்படின்ற ஒரு அர்த்தம். யாருக்கு படைச்சாரு? அவருக்குனே படைச்சார். புரியுதுங்களா? அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் சிருஷ்டிகர் அப்படின்னு அழைப்பதில் எந்த தவறும் இல்லை. ஏன்னா தேவனால் படைக்கப்பட்டு கடைசியாக நிறுத்தப்பட்டவரும் கிறிஸ்து தான். அதுதான் ஆல்ஃபா ஒமேகா. அவருக்கு அப்புறம் வேற யாரையுமே தேவன் என்ன பண்ணலை, படைக்கல. இப்போ கிறிஸ்துவை வச்சு தான் சகலமும் என்ன பண்ணப்பட்டுச்சு, உருவாக்கப்பட்டுச்சு. வாசிங்க. கொலோசியர் 1:17 முதல், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது, அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரை ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். ஆமா, அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனம், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன்னு பிதாவாகிய தேவன் அவரை குறித்து சொல்றார். அந்த ஜனனம் சாதாரணமான ஒரு ஆதி இல்லை. அந்த ஆதியை நம்மளால் யூகிக்க முடியுமா? இந்த வசன பகுதியில் பவுல் கர்த்தருடைய சிருஷ்டிப்பு, அவர் சிருஷ்டித்தார் என்னென்ன, அவரை கொண்டு தான் எல்லாத்தையும் தேவன் உருவாக்குனார்னு சொல்லிட்டு, அவர் தான் பூமிக்கு வந்து மரித்து உயிரோடு எழுந்தவர் அப்படின்ற A to Z கர்த்தருடைய விஷயத்தை பேசியிருக்கிறாரு. பட் அந்த ஆதினா என்ன? எந்த ஆதி? ஒரு ஆதி பற்றி பேசுகிறார்ல, அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேர்னு சொல்கிறார். அப்படின்னா எந்த ஆதியில் தேவன் இந்த ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார்னு கேட்டிங்கன்னா, பிதாவாகிய தேவனுக்கு ஆதின்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய சிந்தையில் இருந்த திட்டத்திற்கு ஒரு ஆதியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா?
இப்போ பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னு சொல்கிறோம். அந்த அன்பு எப்போது இருந்துருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? தேவன் இருக்கும்போது இருந்தே. இப்போ தேவன் எப்போ இருந்திருக்காரு? அந்த பிகினிங் இல்லை, அவருக்குன்னு ஒரு ஆதி இல்லை. அதனால தான் அனாதி தேவன். அப்படின்னா ஆதி இல்லாதவரை தான் நம்ம என்ன சொல்ல முடியும். ஆனால் கிறிஸ்துவை என்ன சொல்கிறோம்? ஆதியும் அவர் தான் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு முதலும் முடிவுங்கிறனால ஆதியும் அந்தமும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா இந்த ஆதியை குறித்து நம்ம டீப்பாக படிக்கும்போது நீதிமொழிகள் 8:22-24 வரை, கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியிலுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும். பாருங்க, இந்த வசனத்தில் கொலோசையரில் நம்ம படிச்சிட்ட அந்த வசனத்திற்கான ஒரு விரிவாக்கம்னா நீதிமொழிகளுக்கு போனால் புரியும். இந்த 8ஆம் அதிகாரத்தில் என்னென்னலாம் படைச்சின்னு சொல்கிறாரு பாருங்க. வானங்கள், பூமி, அதாவது கிரியைகளுக்கு முன்னாடியே பூர்வ முதல் என்னை தமது வழியில் ஆதியாக கொண்டிருந்தார்னு சொல்லும் போதே பிதாவாகிய தேவன் வேற எந்த கிரியையும் கிறிஸ்துவை இல்லாமல் செய்யலைன்னு இந்த வசனம் ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த கிரியையில் எல்லாம் வருது. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதலாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். நோட் பண்ணுங்க, பலிபீடம் அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்படுவது. கிறிஸ்துவே அண்ட சராசரத்தின் ராஜா என்று தேவன் அபிஷேகம் செய்ததை காட்டும். இன்னும் ரத்தம் பலியாகலங்க அப்படின்னா மீட்கும் பொருளை பற்றின அந்த அபிஷேகம் இங்கே குறிக்கிறது இல்லை. அபிஷேக தைலத்தினுடைய அபிஷேகம் மீட்கும் பொருளை பற்றினது இல்லை. சகல சிருஷ்டிக்குமே தன் மகனை எஜமானாக, சின்ன எஜமானாக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். புரியுதுங்களா? அதுதான் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அடுத்து பூமியினுடைய சிருஷ்டிப்பை சொல்றார். ஆழங்கள் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுக்களும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்படுதல்னா என்னங்க? ஆரம்ப நிலை, பிறத்தலை குறிக்குது. ஜெனோ என்ற வார்த்தை கருத்தரித்தல், உற்பத்தி ஆகுதல், பிறத்தல் எல்லாத்துக்குமே பொருந்தும். அப்போ கிறிஸ்துவுக்கு கூட ஒரு ஜெனிப்பித்தல் இருந்துச்சு. அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உருவாவதற்கு இதெல்லாம் பூமியினுடைய கிரியேஷன். அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்க முன்னும் இன்ச்சு பை இன்ச்சா சொல்றார். இப்போ வானத்துக்கு போறார். பூமிக்குரிய சிருஷ்டிப்பு மாத்திரம் இல்லை, வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திரத்தை விலாசத்தை வட்டணிக்கையிலும். மலைகள் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும். சாரி முன்னாடி வசனம். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து. பாருங்க, சிருஷ்டிப்பை பத்தி இங்க இன்ச் பை இன்ச்சா சொல்றாரு. மேகங்களை கூட தேவன் கூட்டி சேர்க்கும் போது நான் அங்க இருந்தேன். சமுத்திரத்தின் ஊற்றுக்களை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூலோகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். எல்லாம் வந்துருச்சுங்க. வானங்கள், மேகங்கள், சமுத்திரங்கள், மேல இருக்கிற சிருஷ்டிப்பு, தூதர்கள் எல்லாம் கவர் ஆயிட்டு கடைசியா அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே. யார் அந்த மனுமக்கள்? ஆதாம் ஏவா. நம்ம எங்க அங்க அப்படி இருந்தோம்? நம்ம கூட மகிழ்ந்துக்கிட்டா இருந்தார் கிறிஸ்து. ஆதாம் ஏவாளை துரத்தி விட்ட பின்னாடி மகிழ்ச்சியெலாம் இல்லை. மகிழ்ந்து இருந்தேன்னா அந்த 2 பேர் கூட தான், கீழ்ப்படிஞ்சு இருந்த வரைக்கும். அப்போ நீதிமொழிகளில் நம்ம படிக்கிற இந்த பதிவு எங்கேருந்து எது வரைக்கும்னா, ஆதி எந்த கிரியேஷன் முதல்ல தொடங்குச்சோ அந்த ஆதி. அப்படின்னா அதுக்கு முன்னாடி தேவன் தனியாக இருந்து குமாரனை உருவாக்குன ஆதி.
குமாரன் மூலம் சகலத்தையும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆதி இருக்கு. நம்ம ஆதி என்பதை ஒன்றுன்னு சொல்ல முடியாது. தேவன் தனித்திருந்த ஆதி இருக்கு. குமாரனை உருவாக்குனது ஒரு ஆதி. ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளுக்கும் ஒரு ஆதி இருக்கு. ஆதியிலே வானத்தையும் பூமியும் படைச்சார், அது ஒரு ஆதி. இப்போ ஆதியை மட்டுமே நம்ம சர்ச் பண்ண வேண்டியது இருக்கு இல்லைங்க நிறையா. பட் எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அபிஷேக தைலத்தினால் என்பது ராஜாவையும் அபிஷேகம் பண்ணலாம், ஆசாரியர்களையும் அபிஷேகம் பண்ணலாம். முதல்ல ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு தன் மகனை. இப்ப ராஜாவை ஆசாரியனும் ஆக்கணும். ஆசாரியனுடைய தகுதி நிலை என்ன அப்படின்னா, ஜனத்திற்காக பிராயச்சித்தம் செய்யணும், ஜனத்திற்காக தேவனிடத்துல ஒப்புரவாக்குதல் பண்ணணும். இதான ஒரு ஆசாரியனுடைய வேலை. ஒரு ஆசாரியன் அப்படின்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரா இருப்பாரு. ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக தேவனிடத்துல பரிந்து பேசுவாரு. ஜனங்களுடைய காணிக்கை பொருளை கொண்டு போய் சேர்ப்பாரு. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த அபிஷேக தைலத்தினுடைய பிரதிஷ்டையே ராஜாவாகவும் சொல்லுது, ஆசாரியனாகவும் சொல்லுது. ராஜாவை இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம், எல்லா கிரியேஷனும் அவர் கைக்குள்ள தான் இருந்துச்சுன்னு. அவரை வச்சு தான் படைச்சார். குறிப்பா செல்ல பிள்ளையா இருந்தேன்ற வார்த்தை ஆர்கிடெக்ட், கிராஃப்ட்ஸ்மேன், அதாவது சிற்பக்கலைஞர், சிற்பாசாரியா இருந்திருக்கிறார். நிறைய பேர் இந்த வசனத்தை நேரடியாக எடுத்துட்டு கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவனுடைய மடியிலிருந்து அவர் கொஞ்சிட்டு இருந்தார் தேவன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பெயர் சபையில் அங்கே வரக்கூடிய வார்த்தை சிற்பி, ஆர்கிடெக்டாக இருந்தார். அப்படின்னா தேவன் என்னெல்லாம் யோசிக்கிறாரோ அதை அப்படியே செஞ்சு கிறிஸ்து காட்டுவார். அப்பா அதை ஓகே பண்ணுவார். கரெக்ட். அதுதான் ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா, பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை எல்லாமல் தாமாக ஒன்றும் செய்ய மாட்டார்னா, பிதா கிட்ட இருந்து எல்லாத்தையுமே அவர் கற்றுக்கிட்டு தான் பிதாவுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாத்தையும் பண்ணுறாரு. பூமியில் இருந்த போதும் அதுதான், இப்பயும் அதுதான். அதனால தான் திருத்துவ கொள்கைக்காரர்களுக்கு இந்த குழப்பம் நீங்காமல் இன்னமும் அப்படியே இருக்கு இல்லைங்களா. ஏன்னா செயல்பாடுகள் வேற மாதிரி இல்லை குமாரனுக்கும் பிதாவுக்கும். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான்னு வேற சொல்லிட்டாரு. அதனால இன்னும் குழப்பம் என்ன ஆயிடுச்சு, கூடுதல் ஆயிடுச்சு. இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்படுவதிலேயே ரெண்டு விஷயமும் வருது. ராஜாவையும் அபிஷேகம் பண்ணணும், ஆசாரியனாகவும் அவர். இப்போ இந்த ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணுறதுல சில கஷ்டங்கள் இருக்கு. அபிஷேக தைலத்தில் அபிஷேகம் பண்ணும்போது, ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது பிரச்சனை இல்லை, ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணும்போது தான் அவருடைய பாடுகளை உறுதி பண்ணுது அந்த விஷயம். ஏன்னா ராஜா கஷ்டப்பட மாட்டார், ஆசாரியன் கஷ்டப்படணும். பிரதிஷ்டை பண்ணணும், பிராயசித்தம் செய்யணும், இரத்த பலிகளை கொண்டு போய் சேர்க்கணும். ஆசாரியனுக்கு நிறைய சிரமங்கள். அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, சுவாரஸ்யமாக ஒரு உரையாடல்ல ஒரு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நடந்துட்ட ஒரு உரையாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஹெரால்டு மேகசின், பழைய புக்கு, அது புக்கு எந்த புக்குன்னு கூட எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, அதில் ஒரு ஃபாரின் பிரதர் கொடுத்துருந்தாங்க. மகனை கொண்டு எல்லாத்தையும் உருவாக்கிட்ட பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தை படைத்த விஷயத்தை பற்றி அவரோட டிஸ்கஸ் பண்ணி படைக்கும்போது, அவங்கள இந்த மாதிரி அளவில் சிருஷ்டிக்கணும், இவ்வளோ அழகாக படைக்கணும், இப்படி சிந்தனை திறனை அவங்களுக்குள்ளே வைக்கணும், இந்த மாதிரி கலரில் இருக்கணும், இப்படி யோசித்து அவங்க செயல்படுற மாதிரி இருக்கணும், அவங்கள ஆணும் பெண்ணுமா சிருஷ்டிக்கணும் இப்படின்னு பேசும்போது, ஒருவேளை அவங்க கீழ்ப்படியாமல் போயிட்டாங்கன்னா என்ன செய்யலான்னு அப்பா மகனிடத்தில் கேட்குறார். அப்பா மகன் சொல்கிறாரு, ஒருவேளை இவங்க கீழ்ப்படியாமல் போயிட்டாங்கன்னா தேவ நீதி கண்டிப்பாக அவங்கள அங்கீகரிக்காத, அவங்களுக்கு மரணம் வந்துடும் நம்ம சொல்லிடுவோம். அதையும் மீறி அவங்க மீறுதலுக்கு உட்பட்டு அவங்க மேலே மரண தண்டனை வந்துச்சுன்னா என்னையவே நீங்கள் அனுப்பிடுங்கப்பா, நானே போய் அவங்களுக்கு ரட்சகராக இருக்கிறேன்னு சிருஷ்டிக்கும் போதே கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவனிடத்தில் சொன்னதாக ஒரு தகவல் பதிவு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அந்த பதிவு இருக்கும், உரையாடல் மாதிரி. ஏன்னா நமது சாயலின்படியையும் ரூபத்தின்படியையும் மனிதனை சிருஷ்டிப்போமாக உருவாக்குவோமாகன்னு சொல்லும்போது ரெண்டு பேருடைய டிஸ்கஷன் அங்கே தெரியுது இல்லைங்களா. அதுதான். ஏன்னா எந்த படைப்பையும் குமாரனை விட்டுட்டு தேவன் படைக்கல, குமாரன் தான் படைச்சு அதை பிதாவுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போய் காமிச்சாரும்போது, மகனே என்ன செய்யலாம், அப்பா நானே போகிறேன் அப்படின்னா, எல்லா சிருஷ்டிப்பையும் எந்த ராஜாவை வச்சு சிருஷ்டி பண்ணாரோ அந்த ராஜாவையே ரட்சிப்பின் அதிபதியாக மாற்ற உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்கவும் தேவன் டிசைட் பண்ணுறார். இதுதான் இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற இரத்த பலி. புரியுதுங்களா பாயிண்ட்? இப்போ அபிஷேக தைலத்தில் பிரதிஷ்டை பண்ணிட்டாரு. அப்போ குமாரனை உலக தோற்றத்துக்கு முன்னாடியே எல்லா காரியத்துக்கும் முன் வச்சுட்டார். இவரை தான் வச்சு எல்லாமே செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அப்போ அதில் ராஜரீகம் இருக்குது.
அதே நேரத்தில் அபிஷேக தைலம் ஆசாரியனையும் குறிக்கும் இல்லைங்களா? இப்போ எப்படி ஆசாரியனா மாறுறார் அப்படிங்கிறத 2வது பிரதிஷ்டை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகள், இவரை கொண்டு எல்லாத்தையும் உருவாக்கிட்டனால மீட்பின் திட்டமும் இவர் மூலமாகவே சாத்தியமாகிறது என்பதை நம்ம அங்கே பார்க்குறோம். இப்போ எவ்விதத்தில் அந்த மீட்பின் திட்டம் செயல்படுது வாசிக்கலாம். லேவியராகமம் 8:14-15. பாவ நிவாரண பலிக்கான காளையை கொண்டு வந்தான். அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை எடுத்து தன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பிரயாசித்தம் செய்து மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றிவிட்டு அதன் மேல் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினான். கவனிச்சிங்களா? இது 2வது பிரதிஷ்டை அல்லது 2வது அபிஷேகம். முதல் பிரதிஷ்டையில் உயிர் பலி இல்லை, அதை நீங்கள் நோட் பண்ணணும். எந்த விலங்கும் உபத்திரவப்பட்டு ரத்தம் சிந்தி மறிக்கலைன்னு சொல்லும் போதே அது பிதாவாகிய தேவனோடு கர்த்தர் இயேசு இருந்துட்ட அந்த சந்தோஷமான காலகட்டங்களை குறிக்குது. ராஜாவாக அவரை எல்லாத்துக்கும் தேவன் அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஆனால் அப்படி அபிஷேகம் பண்ணியிருந்தாலும் நிழல்ல பலிபீடம்தான் இந்த நிஜத்தை எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுதுங்கும் போதே தன் மகனை ஒரு பரிபூரண மனிதனாக உலகத்திற்கு அனுப்பவும் அவரை ஒரு நீதிமானாக இருந்து தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவும் அப்படிங்கிற அந்த திட்டம் இருக்கு இல்லைங்களா? அனைத்து திட்டத்திலையும் ஹைலைட் இதுதாங்கிறதுனால தான் பலிபீடத்துக்குள்ளே இந்த விஷயத்தை வச்சார். அவர் சந்தோஷமாக இருந்தார், ஒரு சிற்பாசாரியாக இருந்தார், ராஜாவாக இருந்தார், எல்லாத்தையும் படைச்சாருங்கிறதெல்லாம் நமக்கு சுவாரஸ்யமாக தோன்றினாலும் இந்த செய்தியை பூரா பலிபீடம் தான் நமக்கு அபிஷேக தைலத்துக்குள்ளே விளக்குதுனாலே இந்த அனைத்து சுவாரஸ்யமான தகவல்களும் எந்த இடத்துல மையம் கொண்டிருக்குன்னா ரான்சம். பலிபீடம்னாலே ஈடுபலி. இது நிறைவேறி தீராமல் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும் பூலோகத்தில் உள்ளவைகளுக்குமே சமாதானம் கிடையாது. பரலோகத்தில் காணப்பட இருக்கின்ற, அதாவது பிரவேசிக்க இருக்கின்ற சபை பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற வானதூதர்களாக இருக்கட்டும், அண்ட சராசரங்கள் சிருஷ்டிப்புகளாக இருக்கட்டும், பூமியினுடைய சிருஷ்டிப்பராக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அனைத்தையும் எந்த ஒரு காரியம் மையப்படுத்தி உள்ளதுன்னா ஈடுபலி. அதனால தான் பலிபீடத்தை ஹைலைட்டாக இங்கே வச்சு அந்த அபிஷேகம் உலகத்தோட்டத்துக்கு முந்தைய அபிஷேகத்தை கூட இதுக்குள்ளே ஏன் காட்டுறாருன்னா, என் மகன் பூமிக்கு வராமல், அவர் மாம்சத்தில் பிறக்காமல், ரத்தம் சிந்தாமல் எல்லாத்துக்குமே விடிவு கிடையாது. இப்போது பரலோகத்தில் மரணம் இல்லை, ஆனாலும் பூமியை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள் தேவதூதர்கள்னா அப்போ லெசன் எங்கே இருந்து தான் அவங்களுக்கு? பூமியிலிருந்து தான். விழுந்து போன மனுஷர்கள்ட்ட இருந்து மாத்திரம் இல்லை, கீழ்ப்படிதல் காமிச்சிட்ட தேவகுமாரனிடத்திலிருந்து. அப்போ அவர் வந்து மறித்து, அதுவும் உபத்திரவப்பட்டு மறித்து முழு கீழ்ப்படிதல் காமிக்கிற லெசன் பூமியில் இருக்கிறனால தான் அவருடைய சகலவிதமான மகிமையும் பலிபீடத்துக்குள்ளேயே காமிச்சு அவருடைய உபத்திரவத்தையும் பாடுகளையும் பலிபீடத்துக்குள்ளேயே வைக்கிறார். அப்போ அபிஷேக தைலம் என்பது அவருடைய முந்தைய காலகட்டம், சந்தோஷ காலகட்டம், தேவனோடு நெருங்கி இருந்தது குறித்தாலும் அவர் ஆசாரியனாகவும் மாறணும், அல்லது காளையினுடைய இரத்தம் சிந்துவது போல அவர் உபத்திரவப்பட்டு மறிக்கணும். அதான் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. இப்போ காளை யோர்தான் நதிக்கரையில் பரிபூர்ண மனிதனாக வந்துட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. ஆரோன் முழு மனதோடு தன்னை ஒப்பு கொடுத்தார் கிறிஸ்து என்பதை காட்டுது. இப்போ இந்த இடத்துல மோசே தன் விரலினால் இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தினுடைய கொம்புகள் மேலே பூசுறார் இல்லைங்களா? அது எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, உலகத் தோற்றத்திற்கு முன்னதாக அபிஷேகம் பண்ணிட்டார் பிதாவாகிய தேவன். அதே நேரத்தில் அந்த அபிஷேகத்தில் 2 இருந்துச்சு. ராஜரீகம் மாத்திரமல்ல, பாடுகளும் உபத்திரவங்களும் இருக்குது, ஒரு ஆசாரிய ஊழியமும் இருக்குங்கிறதுனால இரத்தத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் பலிபீடத்துக்கு பவர்ஃபுல்லான நிலை வேற விதமாக மாறுது. பாயிண்ட் புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி அவர் ராஜா, சிருஷ்டிப்பு கர்த்தா தான், செல்ல பிள்ளை தான், தேவனுடைய சிற்பாசாரி தான், மனமகிழ்ச்சியாக தான் இருந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி கிறிஸ்து இருந்ததை விட ஈடுபலி நிறைவேறி தீர்ந்த பின்னாடி கர்த்தர் இயேசு இருக்கிற நிலைமை பெருசா, அதுக்கு முந்தைய நிலை பெருசான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா அழியாமையை எப்போ சுதந்திரித்து கொண்டார்? ரான்சம்க்கு பின்னாடி. புரியுதுங்களா? அப்போ பிதாவாகிய தேவன் மகனை அவர் நினச்சிருந்தா சந்தோஷமான சூழலுக்குள்ளே மட்டுமே வச்சிருந்திருக்க முடியும். அவரை ஏன் பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்பதை இரத்த பிரதிஷ்டை காட்டுது.
அதனால் குமாரன் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு இப்போ தேவனுடைய சாயல்ல, குறிப்பா அழியாமையில இன்னைக்கு பிரவேசித்திருக்கிறார் இல்லைங்களா? மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு மரிச்ச பின்னாடி சொன்னாரு. வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு மரிச்சு உயிர் தெழுந்த பின்னாடி சொன்னாரே தவிர, அதுக்கு முன்னாடி எல்லா ரைட்ஸும் இருந்துட்டாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான நிலைமையில எப்போ இருக்கிறாருன்னா இப்போதான். அப்போ பாருங்க, பலிபீடம் இரத்தத்தினால் அபிஷேகம் பண்ணப்படுவது ஒரு விதத்தில் கண்ணோக்கும் போது அவருடைய உபத்திரவம் நிறைந்த வாழ்க்கையை சித்தரித்தாலும், அதுக்கு பின்னாடி அவருடைய ஃப்யூச்சரோட ஒப்பிட்டு பாருங்க. இந்த பாடுகள் தான் அவரை எங்கே உயர்த்தியிருக்கு இன்னைக்குன்னா, தேவனுக்கு சமமாக. தேவன் அழியாமையில் இன்னைக்கு இருக்கிறார் இல்லைங்களா? அந்த நிலையில் ஆண்டவர் முன்னாடி இல்லையே, இப்போ இருக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்னா, பலிபீடம் இரத்தத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. ஆரோன் அவருடைய குமாரர்களும் தலையில், அந்த காளையினுடைய தலையில் கைகளை வச்சது இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியை முதலாவது நாம விசுவாசிப்பதை குறி. ஆரோன் கிறிஸ்து, அந்த காளை பலியாகிற போது அந்த தலையின் மேலே குமாரர்களும் கை வச்சாங்கன்னா இந்த சுவிசேஷகத்தில் முதலாவது விசுவாசிக்கக்கூடியது நாம. அப்போ இந்த இரத்தத்தினால் அபிஷேகம் பண்ணப்படுவதும் அன்பான சகோதர சகோதரிகளே உலக தோற்றத்திற்கு முன்னாடியே நடந்துருச்சுங்கிறது தான் இந்த வசனம். யாரை நான் அனுப்புவேன்னு கேட்க நம்ம முன்னாடியே உங்களுக்கு சொன்னோம் இல்லைங்களா? மகனே என்ன செய்யலாம், மனுஷ ஜாதி தப்பு பண்ணி மீறுதலுக்கு உட்பட்டாங்கன்னா மரண தண்டனை அவங்க மேலே இருக்குமே, நம்ம அப்படி தானே வைக்கிறோம். அப்போ என்ன செய்யலாம்னா, என்னை அனுப்புங்கப்பா, நான் போவேன். இந்த வசனத்துக்கு தான் அந்த ஃபாரின் பிரதரு இப்படி ஒரு சுவாரஸ்யமான டிஸ்கஷன் அப்பாவுக்குள்ளேயும் மகனுக்குள்ளேயும் இருந்துச்சு. ஒரு உரைநடை பாணியில் ஒரு அழகாக கொடுத்துருப்பார். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாடம். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்விதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 நிலைகளையும் அந்த பலிபீடம் நமக்கு காட்டும். லோகோஸாக இருந்த நிலை, சிருஷ்டிப்பின் கர்த்தாவாக இருந்தார். பூமிக்கு வந்து மரிக்காமல் அவரும் இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருந்திருக்க மாட்டார். ஆசாரியர்களுடைய பயன்பாட்டுக்காக பலிபீடம் ரெடியும் ஆயிருந்திருக்காது. பாவ நிவாரண பலியாக இன்னைக்கு நாமளும் அடிஷ்னலாக என்ன பண்ணப்பட்டிருக்க மாட்டோம். இந்த சுவிசேஷத்தில் ஒரு பலி செலுத்தக்கூடிய வாய்ப்பும் வந்திருக்காது. அப்போ இது உலகத் தோட்டத்திற்கு முன்னதாகவே இரத்தத்தினால் இந்த பலிபீடத்தை அபிஷேகம் பண்ணணுங்கிறதையும் தேவன் டிசைட் பண்ணிட்டார். ராஜாவாகவும் அபிஷேகம் பண்ணிட்டாரு. என் மகன் இல்லாமல் எதையுமே நான் படைக்க போகிறதில்லைங்கிறது அபிஷேக தைலத்தினுடைய படைப்பு. அவரை கொண்டு உருவாக்கின இந்த உலகத்தில் பூமி மீறுதலுக்கு உட்படும் போது, மரணம் வரும்போது அவரையே பிராயச்சித்த பலியாகவும் அனுப்புவேங்கிறது இரத்தத்தினால் அபிஷேகம் பண்ணப்படக்கூடிய 2வது பிராயச்சித்த பலி நமக்கு காட்டுது. ஆனால் இதுக்கு பின்னாடி தான் வல்லமை உருவாகுது. குறிப்பாக மோசே பலிபீடத்தின் கொம்புகளில் ரத்தத்தை பூசினார். பலிபீடத்தை பிரதிஷ்டை பண்ணுறாரு, ஆனால் அந்த ரத்தம் பலிபீடத்தினுடைய கொம்புகளில் பூசியிருக்கார். அப்படின்னா கொம்பு வல்லமை குறிக்குது, ஒரு பவர். அப்போ அந்த ஹானர், ஒரு மரியாதைக்குரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நிலைக்குள்ளே கிறிஸ்து எப்போ பிரவேசித்தார்னா, தனது இரத்தத்தை சிந்தி ஆதாமுக்கு மாற்றான ரேன்சம் கொடுத்த பிறகுதான் அகில உலகத்திற்கும் இரட்சகராக, அண்ட சராசரங்களுக்கும் தலைவராக மாற்றம் செய்யப்படுறார். அப்போ ரத்தம் இந்த கொம்புகளை பூசப்படாததுக்கு முன்னாடி வரைக்கும் அது அபிஷேகம் தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பலிபீடமாக இருந்துச்சு. அப்போ தூதனாக இருந்தார். ஆனால் ரத்தம் பூசப்பட்ட பிறகு அழியாமைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஸோ உலக தோற்றத்திற்கு முன்னாடியே தன் மகனை ரத்தம் சிந்தவும் ஒப்பு கொடுக்கணுங்கிறது தேவனுடைய தெய்வீக திட்டம். இதை தான் 6th வால்யூமில் நம்ம விதமாக வாசிக்கிறோம். வாசிங்க. முதலாக நாம் தேவனுடைய கிருபையினால் நீதிமானாக்கப்படுகிறோம். நம்மேல் அவர் விதித்திருக்கிற நியாயமான தண்டனையில் இருந்து மீண்டு வருவதற்கான எதையும் நம்முடைய சிருஷ்டிகர் செய்ய வேண்டும் என்று அவர் மேல் எந்த கடமையும் கிடையாது. கவனிங்க, படைக்கிறாங்க, தேவனுடைய சாயலில் சிருஷ்டி பண்ணியிருக்கிறாங்க நம்மளை எல்லாத்தையுமே. தூதர்களோ மனிதர்களோ பாவம் செய்து மரண தண்டனையை வாங்கும்போது நம்மளையெல்லாம் மீட்கணும், அவசியமாக இவங்களுக்காகலாம் ஜீவனை கொடுக்கணும், அதற்காக தான் ரொம்ப நேசித்து உயிரையே வச்சிருந்த தன் மகனையே அனுப்பணும்னு தேவனுக்கு கட்டாயம் இருக்கா? கட்டாயம் ஒன்றுமே இல்லை. நியாயமான தண்டனை நம்ம மேலே இருக்குது. இந்த தண்டனையிலிருந்து நம்மளை மீட்க, திரும்ப முதல்ல இருந்த இடத்துல கொண்டு போய் மனுக்குளத்தை எல்லாம் வைக்க ஏதாவது கடமை இருக்கானா? ஒன்றுமே இல்லை. ஆனால் பாருங்கள், அடுத்த ஸ்லைடு வாசிங்க. அவருடைய சொந்த புண்ணியம் அல்லது கிருபையின் நிமித்தம் நாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னரே நம்முடைய வீழ்ச்சியை முன்னறிந்து
அவர் நம்மேல் இரக்கம் வைத்து பூமியை அஸ்திபாரப்படுத்துவதற்கு முன்னரே அவருடைய திட்டத்தில் நம்முடைய மீட்புக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை வைத்திருந்தார். இதுதான் இந்த வசனம். உலக தோட்டத்துக்கு முன்னாடியே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு படிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ அந்த டிஸ்கஷன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? நம்ம வீழ்ச்சியை முன்னறிந்து உலக தோட்டத்துக்கு முன்னாடியே மீட்பின் திட்டத்துக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை யார் வச்சுருந்தாங்கன்னா தேவன் சிந்தையில். அப்படின்னா இதை நம்ம இன்னும் எப்படி முன்னாடி போகலான்னா, கிறிஸ்துவையே படைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி எல்லா சிருஷ்டிப்பும் யார் சிந்தையில் இருந்திருக்கோம்? மகனை படைப்போம், மகனை வச்சு நல்ல பிரதான தூதர்களை உண்டாக்கணும், அதுக்கப்புறம் நிறைய தூதத்துவங்கள் கர்த்தத்துவங்கள் இருக்குது, அண்ட சராசரங்கள் பால்வெளி மண்டலங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்குது, கோள்கள் இருக்குது, பூமி இருக்குது, அதில் மனுஷன் இருக்காங்க. இதை எல்லாமே தேவன் தன்னிச்சு சிந்திக்கிறார். அப்போ யாரும் இல்லை, மகனுமே இல்லை. மகனை சிருஷ்டி பண்ண பின்னாடி தான் அவர் விருப்பத்தை கேட்கும்போது தான் என்னை அனுப்புங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே தேவன் என்ன டிசைட் பண்ணிட்டாரு? மகனை படைச்சு அவரையே ரட்சிப்பின் அதிபதியாக, அவரையே மீட்கும் பொருள் தந்து எல்லோரையும் மீட்பராகவும் அவரை வைக்கணும்னு எல்லாவற்றுக்கும் முன்னாடி பூமியை அஸ்திபாரப்படுத்துவதற்கு முன்னமேங்கிறது நம்ம புரிதலுக்காக சொல்லப்பட்டிருக்கு. பட் இந்த சிந்தை தேவனுடைய பிளான்னா, அப்போ தேவன் இருக்கும்போது இருந்தே தேவன் முடிவில்லாமல் இருக்கிறாரு, அங்கேயே இருக்கு. அப்போ அந்த ஆதியை நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. பட் இந்த இரத்தம் சிந்துதலினால் மட்டுமே எல்லாம் சாத்தியம் என்பதை, உலகத் தோட்டத்துக்கு முன்னாடியே அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாகவும் தன் மகனை வைத்திருந்தார் என்பதை, ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவம் செய்து நிர்வாணிகளாக இருக்கும்போது அத்தி இலைகளை தங்களுக்கு உடுத்தியதையும், அது காய்ந்து சருகாகி உலர்ந்து போன பின்பு ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்கடாவனுடைய தோலை அவர்களுக்கு உடுத்தினதையும் காண்பிச்சு தேவன் ப்ரூவ் பண்ணுறார் பாருங்க. அப்போ மனிதனுடைய நீதி குறிக்குது அத்தி இலை. என்ன பிரயாசப்பட்டாலும், பாத யாத்திரை போனாலும், முடிக்காணிக்கை செலுத்தினாலும், புனித நீராடினாலும் மனுஷன் மரணத்திலிருந்து மீட்கப்பட முடியாது. என்னுடைய மகனுடைய ரேன்சம் மட்டும்தான் உங்களை மீட்கும்னு உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அடிக்கப்பட்டதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? எந்த சிருஷ்டிப்பும் உருவாததுக்கு முன்னாடியே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதை ஆதாம் ஏவாளுக்கு உடுத்தின உடை நிரூபிக்குது. அப்போ அங்கே ஒரு ஆடு மறிச்சிருக்கு ஏதேன் தோட்டத்தில். அப்போ முதல் பலியை யார் செலுத்தினாங்க, எங்கே செலுத்தினாங்க? ஆசரிப்பு கூடாரத்தில் இல்லை, எகிப்தினில் பஸ்காவில் இல்லை, ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆட்டை தேவன் அடிச்சிருக்கிறார். அந்த ஆட்டினுடைய தோல் ஆதாம் ஏவாளுக்கு உடுத்தப்பட்டது. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே என் மகனை உங்களுக்காக நான் கொடுக்க தீர்மானம் பண்ணிட்டேன் என்பதை இந்த இரத்த பிரதிஷ்டை அன்பான சகோதர சகோதரிகளே நமக்கு காண்பிக்கும். இப்போ மோசேயினுடைய விரலினால் இந்த ரத்தம் பூசப்பட்டுச்சு இல்லைங்களா? அந்த மோசேயினுடைய விரலுக்கு ஒரு ட்ரூத் சொல்கிறாரு பிரதரு. மோசேயினுடைய விரல் குறிக்குது தேவன் எழுதிய நியாயப்பிரமாணம். முதல் நியாயப்பிரமாணத்தை தேவன் எங்கே எழுதினார்? நியாயப்பிரமாணம் எங்கே எழுதப்பட்டது? ஏதேன் தோட்டத்தில். தேவனுடைய விரல் அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணம் சொல்லும் அறிக்கை நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகள், அதை தொடர்ந்து லேவியராகமம் எண்ணாகமத்தில் இடம்பெறக்கூடிய 600க்கு மேற்பட்ட கட்டளைகளை நம்ம சொல்லுவோம். ஆனால் இவைகளெல்லாம் கட்டளைகளுடைய விரிவாக்கம். நியாயப்பிரமாணத்தினுடைய விரிவாக்கம்தான் சீனாய் மலையில் உண்டானது. உண்மையான நியாயப்பிரமாணம் 2 விஷயத்தில் அடங்குது. அந்த நியாயப்பிரமாணம் எங்கே தேவன் தன்னுடைய விரல்னால் எழுதினார்னா, ஆதியாகமம் 2:17 வாசிங்க. வாசிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 2:17 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இதில் நியாயப்பிரமாணம் அதனுடைய சுருக்கம் எப்படி இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த வசனம் நியாயப்பிரமாணத்தினுடைய முழுமைன்னு நான் சொல்கிறேன். எப்படி அப்படின்னு உங்களில் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஆமாம், அது ஓகே. வசனத்தில் என்ன இருக்குது? நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேண்டாம் அப்படிங்கும்போது ஒன்று செய்யாதன்னு சொல்லியிருக்கிறார். அதை புசிக்கும் நாளில் செஞ்சால் என்ன விளைவு வரும்? இப்போ முழு நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்குது? இதை செஞ்சீங்கன்னா உயிரோடு இருப்பீங்க, கடைபிடிச்சா உயிரோடு இருப்பீங்க. நியாயப்பிரமாணத்தை மீறினா
இதுதானே எல்லா கட்டளைகள்லையும் இருக்குது, ஒத்துக்கிறீங்களா? இதானே உண்மை. நீங்கள் என்ன வேணாலும் பாருங்கள், நியாயப்பிரமாணத்தில் என்னென்னமோ சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஒருவன் ஒருத்தவனுக்கு விரோதமாக செஞ்சால் அவனை இப்படி கொலை செய்யணும், விபச்சாரம் செஞ்சுட்டா கல்லெறிஞ்சு கொல்லுங்க, இந்த மனுஷனை இப்படி சோதனை பண்ணுங்க, ஒருத்தன் ஆட்டை களவா கொண்டு போயிட்டா இந்த மாதிரி பண்ணுங்க, வீடு கட்டுனா இந்த பக்கம் வாசல் வைங்க, இது செய்யாமல் போனால் இந்த தண்டனை. நீங்கள் எங்கிட்டு வேணாலும் சுற்றி வாங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, செஞ்சா இந்த ஆசீர்வாதம், செய்யலைன்னா இந்த தண்டனை. தானே நியாயப்பிரமாணம். புரியுதுங்களா? இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம் அப்படின்னா எனக்கு கீழ்ப்படிதல் காட்டுன்னு அர்த்தம். சாப்பிட்டேன்னா நீ செத்துருவேனா, எனக்கு கீழ்ப்படியாமல் என் வார்த்தையை அவமதிச்சேன்னா உனக்கு மரணம் வரும். இந்த நியாயப்பிரமாணம் எங்கேயே எழுதப்பட்டாச்சு, முழு நியாயப்பிரமாணம். இப்போ நம்ம கேட்கலாம், அங்கே மை இருந்துச்சா, எழுதுறதுக்கு தோல் சுருள் இருந்துச்சா அப்படின்னா, 6வது வால்யூமில் சகோதரர் சுவாரஸ்யமாக சொல்கிறாரு, ஆதாமுடைய இருதயமே கற்பலகை, தேவன் அவருடைய இருதயத்திலே எழுதினார். 2 லைன்ஸில் ஆதாமுக்கு எல்லா நியாயப்பிரமாணமும் புரியுமா? ஏன் சொல்லுங்க? வெரி குட் சிஸ்டர். ஒரு பரிபூர்ண மனிதன் சகலத்தையும் கற்றுக் கொடுக்காமலே கிரகிச்சிருவார். அவருக்கு யாரும் கிளாஸ் எடுக்க வேண்டியதில்லை. இப்போ ஆதாம் இந்த இடத்துல உட்காந்துருந்தார் அப்படின்னா, இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே இதனுடைய விரிவை சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவார். அந்த 2 பிரதிஷ்டை சொன்ன பார்த்தீங்களா, அப்போவே இது அடையாளப்படுத்துன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருப்பார். ஏன்? நமக்கு ஒரு கான்செப்டை புரிய வைக்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம பேசுகிறோம். ஏன்னா விழுந்து போன பிரெயின் ஈஸியாக எதையும் கிரகிக்க முடியாது, சுற்றி வளைச்சு நமக்கு சொன்னால், ஆனால் நாளைக்கு கேட்டால் மறந்துடுவோம். இதுதான் விழுந்து போன மனிதனுடைய கெப்பாசிட்டி. ஏன்னா சரீரத்திலையும் ஆரோக்கியம் இல்லை, சிந்தையும் பரிபூர்ணமாக இல்லை, அதை உள்வாங்கி கிரகிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நமக்கு ஞானம் இல்லை. ஆனால் பரிபூர்ண மனிதன் நன்கு புத்தி கூர்மை, நல்ல ஞாபக சக்தி திறன், உடல் ஆரோக்கியம். அவருக்கு ஏன் 2 லைன்ஸில் சொன்ன ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன எச்சரிப்பை கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய மரண தண்டனையான்னு ஞானிகளாக தங்களை நினச்சிட்டு இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாங்க இல்லைங்களா? அவங்களுக்குலாம் பதில் என்னென்னா, விழுந்து போன மனிதனுக்கு தான் பக்கம் பக்கமாக எழுதி கொடுக்கணும், பரிபூர்ண மனிதனுக்கு 2 லைன்ஸ் போதும். இப்போ மோசேயினுடைய விரல் முழு நியாயப்பிரமாணத்தையும் ஏதேன் தோட்டத்திலேயே தேவன் எழுதி கொடுத்ததை நமக்கு காண்பிக்குது. பாவம், அதை தொடர்ந்து பாவம் செஞ்சு அதில் நிலை கொண்டு இருந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? மரணம் வரும். ஆனாலும் மோசேயினுடைய விரலில் ரத்தம் பூசி இந்த இடத்துல தேவன் என்ன காமிச்சிருக்காருனா, மோசே பிதாவாகிய தேவன் விரல் நியாயப்பிரமாணத்தை அவர் எழுதினது, அதே விரலில் ரத்தத்தை தடவி கொம்புகளில் பூசுறாருனா, உங்களால் முடியாத ஒன்றை என் மகன் மூலம் நான் சாத்தியமாக்குறேன். நீங்கள் கீழ்ப்படுதல் காமிச்சிருக்கணும், காமிக்காமல் போயிட்டீங்க, இதனால் மரணம் வந்துடுச்சு. உங்களால் மறுபடியும் மீண்டு வர முடியாது. நான் உங்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் அப்படின்ற அந்த வசனத்தினுடைய தன்மை என்னன்னா, மனுக்குலத்தின் மீட்புக்காக தேவனே முடிவெடுத்தால் ஒழிய தன் குமாரன் மூலமாக ஒரு சித்தத்தை பண்ணாமல் போயிருந்திருந்தார்னா நம்ம யாருக்குமே மீட்பு இல்லை. அவர் தான் நம்மை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்டார் என்பதை, குமாரன் நமக்காக மரிச்சாரு, ஆனால் அந்த குமாரனை கொடுத்தது பெரிய விஷயம் இல்லைங்களா? அதில் வலி வேதனை யாருக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மடங்கு பிதாவாகிய தேவனுக்கு குமாரனை விட அதிகம் தான் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா? ஏன்னா தன் பிள்ளைகள் துடிப்பதை தான் பெற்றவங்களால் தாங்க முடியாதே தவிர, பிள்ளைங்கள் பெற்றவங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறத விட பெற்றவங்க பிள்ளைகளுடைய உணர்வை தான் அதிகம் புரிஞ்சிருப்பாங்க. அது நடைமுறை விஷயமா இல்லைங்களா? பிள்ளைங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க சில நேரம். ஆனால் ஆண்டவரை நான் அப்படி சொல்லலை. அவங்களுடைய ஆண்டவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கு இருந்த உறவு புனிதமானது. நம்ம மனுஷ உறவுகளை சொல்லும்போது உணர்வு யாருக்கு அதிகம் ஜாஸ்தி, அன்பு யாருக்கு அதிகம்னா அப்பா அம்மாவுக்கா பிள்ளைகளுக்கான்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மாவுக்கு தான் அதிகம், குறிப்பாக அப்பாவுக்கு. அப்போ நியாயப்பிரமாணத்தை எழுதிட்டாரு, அவங்க கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க, மறிச்சிட்டாங்க, ஆனாலும் மனசு கேட்கல. அவரே ரிமூவ் பண்ணுறாரு. அதுதான் ரத்தத்தை தன் விரலினால் என்ன பண்ணுறாரு, பூசுறாரு. வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இதுதான் இரத்தத்தில் பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்படுவதனுடைய சுருக்கம். இரத்தம் ஏன் சிந்திச்சு பலிபீடத்தில் அவ்வளோ ரத்தம் அப்படின்னா, தன் மகனை நமக்காக மீட்கும் பொருளாக கொடுத்து இரத்தம் சிந்த வைத்தார். அந்த இரத்தம் சிந்துதலை தொடர்ந்து தான் மீட்பு உண்டாச்சு, பாவ மன்னிப்பு உண்டாச்சு. குறிப்பாக ஆசாரியர்களுடைய பயன்பாட்டுக்காக பலிபீடம் ரெடியாக இருக்குன்னா, இந்த பலிபீடம் மனுக்குலத்தை மீட்பது 2வது. அதற்கு முன்னாடி சுவிசேஷ யுகத்தில் இன்னொரு பலியை அதை ஏற்று அந்த பலியை பரிசுத்தப்படுத்தி தேவனிடத்தில் சேர்க்குது. காலையை தொடர்ந்து என்ன பலி வருது? வெள்ளாட்டு கடாவனுடைய பலி.
ஸோ அதனால தான் நமக்கு ஒரு பலிபீடம்னு அங்கே உரிமையாக சொல்கிறார். புரியுதுங்களா? உலகத்திற்காக ராஜ்யத்தில் எல்லாரையும் ரெடி பண்ண போகுது, எல்லாரையும் சுத்திகரிக்க போகுது, எல்லாரையும் மீட்க போகுது இந்த பலிபீடம். அதுக்கு முன்னாடி இந்த பலிபீடம் தகுதி ஆயிடுச்சு ஒரு வகுப்பாரை மீட்க, நம்மளை மீட்டு நமது பலியை பூரணப்படுத்தி தேவனிடத்தில் சேர்த்து அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் நம்மளையும் ஒரு அங்கமாக்கின பிறகு முழு மனுக்குலத்திற்கான மீட்பு. இறுதியாக வாசிங்க ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். சிம்பிள். தேவனுடைய அன்பை, அவருடைய அன்பின் உயரத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு வசனம் போதும். நாம் நீதிமான்களாக இருக்கையில்னு சொல்லலை, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கையில்னு சொல்லலை. இந்த அனைத்து திட்டங்களையும் நாம் பாவிகளாக இருக்கையிலேயே தேவன் என்ன பண்ணிட்டாராம்? கிறிஸ்துவை நமக்காக மரிக்க செய்ததினாலே நம்ம மேலே வச்ச அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ பிரியமானவர்களே, இந்த பலிபீடத்தின் பிரதிஷ்டையை என்ன சொல்லலாம்? ஒரே வார்த்தையில், தேவன் நம்மீது வைத்த அன்பு. தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் தந்தருளி நம்மீது அன்பு வைத்தார் என்பதை, உலகத் தோட்டத்துக்கு முன்னதாக தன்னுடைய செல்ல பிள்ளையாயிருந்த தன் மகனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தார். அது அபிஷேக தைலத்தினுடைய பிரதிஷ்டை. ஆனாலும் மனுக்குலத்தை சிருஷ்டித்த அவரையே உலகத்தின் இரட்சகராக அனுப்பி அவருடைய பலியின் மரணத்தின் மூலமாக இன்று நமது பலியையும் நாளை முழு மனுக்குலத்தினுடைய இருதய சீர்திருத்தத்தையும் மன்னிப்பையும் மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலையையும் அவர் மூலமாகவே நமக்கு கொடுக்க தேவன் சித்தமாக இருக்கிறார் என்பதை இந்த 2 பிரதிஷ்டை நமக்கு காட்டுகிறது. அன்பானவர்களே, இந்த சாப்டர் தயார் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்த டாப்பிக்கில் இந்த பலிபீடமும் ஒன்று. ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்புகள் இருக்கும் இல்லைங்களா? அதில் ஆசரிப்பு கூடாரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு சொல்லும்போது ரொம்ப வியந்து பார்த்துட்ட ஒரு விஷயம் இந்த பலிபீடம். ஏன்னா இனி வரப்போகிற ஒவ்வொரு பாடங்களும் ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பலிபீடத்தில் தேவனுடைய குணலட்சணத்தை பேசுகிறாரு, பாவ மன்னிப்பை பற்றி பேசுகிறாரு, 4ஆக பிரித்து பேசுகிறாரு. அடைக்கலப்பட்டலம்னு ஒரு பாடம் இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் இதுவும் ஒன்று. இன்னமும் ஒரு 5 அல்லது 6 பாடங்கள் வரும். பட் நீங்கள் கண்டினியூட்டியை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த சுவாரஸ்யம் இருக்காது. எனவே தொடர்ந்து மற்ற தலைப்புகளில் நாம் பார்க்கும் வரைக்கும் வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நம் மீது வைத்த அளவுடந்த அன்பினாலே தேவன் இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை நம்முடைய அன்பு சகோதரர் மூலமாக இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க.